5% வந்து நம்மளுடைய டோட்டல் அக்ரி லேண்ட் வந்து இருக்கு. இதுல வந்து இருக்கிறதுலயேனும் ஹையஸ்ட் பாப்புலேஷன் ஓகேங்களா, யார் வந்து அக்ரிகல்ச்சரை டிபெண்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆப்பிரிக்கன் கண்ட்ரியில வந்து மாலவி அப்படிங்கிற ஒரு கண்ட்ரியில இருக்காங்க. மாலவி ஆப்பிரிக்கன் கண்ட்ரி. மாலவி 92% மக்கள் வந்து அக்ரியை தான் நம்பி இருக்காங்க அந்த ஊர்ல, அந்த நாட்டுல. அது மாதிரி உலகத்திலேயே ரொம்ப குறைவான அக்ரியை நம்பி இருக்கிற கண்ட்ரி வந்து யூகே, யுனைடெட் கிங்டம். 6% மக்கள் தான் அக்ரிகல்ச்சர் பண்றாங்க. இதுல ஃபுட் கிராப்ஸ் வந்துட்டு நம்ம ரைஸ் வந்து வேர்ல்டு வைடு வந்து பாக்குறப்ப சைனா தான் டாப்ல இருக்கு. நம்ம நேத்திக்கே பார்த்தோம். ரைஸ் பார்க்கலையோ, நேத்திக்கு பார்த்தது வந்து வேற இல்லையா. ஸோ ரைஸ் ப்ரொடக்ஷன்ல வந்து வேர்ல்டு வைடு வந்து சைனா தான் டாப்ல இருக்கு, இந்தியா வந்து செகண்ட். இந்தியாவை பொறுத்த வரைக்கும் வந்து வெஸ்ட் பெங்கால், ஏபி வந்து அதிகமா ப்ரொடியூஸ் பண்றாங்க. கோதுமையை பொறுத்த வரைக்கும் வந்து டாப்ல இருக்கிறது சைனா தான் கோதுமையிலையும். ரெண்டாவது வந்து இந்தியா, மூணாவது வந்து யுஎஸ்ஏ. மெய்ஸ் ப்ரொடக்ஷன்ல வந்து யுஎஸ்ஏ தான் டாப்ல இருக்காங்க. மெய்ஸ் வந்து மெய்ஸ் அப்படிங்கிறது வந்து யாரு, மக்காச்சோளம் இல்லைங்களா. ஸோ எல்லோ ஜுவல்லரி ஆஃப் அமெரிக்கா அப்படின்னு ஒரு கேள்வி வந்துச்சு ஒரு தடவை. எல்லோ ஜுவல்லரி, அதாவது மஞ்சள் தங்கம் என்று போற்றப்படும் தாவரம் வந்து எது, அமெரிக்காவின் மஞ்சள் தங்கம் யாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா மெய்ஸ். அமெரிக்காவோட மஞ்சள் தங்கம் வந்து மக்காச்சோளம். மஞ்சள் தங்கம் அல்லது மஞ்சள் நகை, எல்லோ ஜுவல்லரி ஆஃப் அமெரிக்கா எது அப்படின்னு கேட்டீங்கன்னா மக்காச்சோளம் தான் வந்து அதுக்கான பதிவு. ஸோ பெப்பர் ப்ரொடக்ஷன்ல வந்து இந்தோனேசியா தான் ஃபர்ஸ்ட் இருக்கு. கார்டமம் வந்து நம்ம தான், ஏலக்காய். ஏலக்காய், மஞ்சள், சாஃப்ரான் சொல்றோம்ல, குங்குமப்பூ, ஜிஞ்சர். ஜிஞ்சர் வந்து நம்மளோட இஞ்சி. இதனுடைய ப்ரொடக்ஷன்ல வந்து யாரு ஃபர்ஸ்ட் இருக்காங்கன்னா நம்ம தான் ஃபர்ஸ்ட்ல இருக்கோம். கோகோனட் வந்து நம்ம 3வது இடத்துல இருக்கோம். ஃபர்ஸ்ட் வந்து இந்தோனேசியா. இந்தியால கோகோனட் பொறுத்த வரைக்கும் வந்து கேரளா தான் ஃபர்ஸ்ட், அடுத்து தமிழ்நாடு, அடுத்து கர்நாடகா. இந்தியாவுடைய முதன்மையான தானிய பயிர் இது நெல். நெல் எந்த குடும்பத்தை சேர்ந்தது? என்ன சொல்றீங்க? நெல் லெகுமினேசியவா போச்சா? போஏசியே இல்லைன்னா கிராமினேசியன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா. லெக்யூம் எல்லாமே வந்து டைகாட்டிலிடன் அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா, இரட்டை இலை இருவித்திலை தாவரங்கள். சரிங்களா, அது வந்து லெக்யூமினேசிய கிராப். இது போஏசிஆர் கிராமினேசி வந்து ஒரு வித்திலை தாவரங்கள், மோனோகாட்டிலிடன். அது தெரியும்ல. மோனோகாட்டிலிடன்ல என்ன மாதிரியான வேர் அமைப்பு இருக்கும்? சல்லி வேர், ஃபைப்ரஸ் இல்லையா. டைகாட்டிலிடன்ல இருவித்திலை தாவரத்துல ஆணி வேர், டேப்ரூட்.
நெல் வயல்ல வந்து கிரீன் மென்யூரானோ எந்த பயோ ஃபர்டிலைசரை வந்து யூஸ் பண்ணலாம்? வெரி குட், அசோலா. ஒரு விவசாயி வந்து பசுந்தாள் உரம் அந்த கிரீன் மென்யூர் கிராப் வந்து சூஸ் பண்றாருன்னா அவர் எந்த மாதிரி எந்த குடும்பத்தை சேர்ந்த பயிரை வந்து சூஸ் பண்ணுவாரு? பசுந்தாள் உரத்துக்கு பசுந்தலை கிடையாது, இப்ப நம்ம பேசுறது பசுந்தாள் கிரீன் மென்யூர் கிராப்புக்கு எந்த குடும்ப பயிர்களை அவர் பசுந்தாள் உரமாக பயன்படுத்துவார்? ரொம்ப ரொம்ப முக்கியமான கேள்வி. நேற்றுக்கும் பேசணும் இதை பத்தி. இப்ப கூட ஒரு குடும்பத்தை சொன்னீங்க நீங்க, லெக்யூமினேசிய குடும்ப பயிர்களை பயன்படுத்துவார். ஏன் லெக்யூமினேசிய குடும்ப பயிரை பயன்படுத்துறாரு? வேர்முடிச்சுக்கள்ல இருக்க ரைசோபியம் என்ன பண்ணுது? வளிமண்டலத்தில் இருக்கும் நைட்ரஜனை வந்து என்ன பண்ணுது? மண்ணுக்கு கிடைக்கிறதுக்கு வந்து பிக்ஸ் பண்ணுது. புரியுதுங்களா? அதனால அவர் லெக்யூமினேசிய குடும்ப பயிர்களை தான் என்ன பண்ணுவாரு? கிரீன் மென்யூர் கிராப்பா பயன்படுத்துவாரு அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான கேள்வி, எழுதி வச்சுக்கோங்க. நம்ம குளோரோஃபில் அப்படின்னு சொல்றோம்ல, குளோரோஃபில்ங்கிறது என்னது? என்ன பிக்மெண்ட் அது? பச்சையம் நம்ம சொல்றோம்ல தமிழ்ல. கிரீன் கலர் பிக்மெண்ட் என்னது? ஏன் இலை கிரீனா இருக்குன்னா அது என்ன காரணம்? குளோரோஃபில் பிக்மெண்டால, இல்லைங்களா? அந்த குளோரோஃபில் அப்படிங்கிற அந்த அந்த ஒரு எலிமெண்ட் ஆனது எதனால் உருவாக்கப்பட்டதுன்னா மெக்னீசியமால் உருவாக்கப்பட்டது. இதெல்லாம் ஃபர்ஸ்ட் டேஸ்லயே படிச்சிருக்கோம். அப்போ ஒரு பயிர்ல மெக்னீசியம் டெபிசியன்சி இருந்துச்சுன்னா ஆட்டோமேட்டிக்கா என்ன ஆகும்? குளோரோஃபில் பிக்மெண்ட் குறையும். அப்ப என்ன ஆகும்? எல்லோவாகும். அப்ப மெக்னீசியம் டெபிசியன்சினாலே முக்கியமான ஒரு சிம்டம் என்னது? அறிகுறி என்னது? எல்லோயிங் ஆஃப் லீவ்ஸ். காங்கிரஸ் வீட் அப்படின்னு எதை சொல்றாங்க? இது வந்து வெளிநாட்டிலிருந்து இறக்குமதி பண்ணப்பட்ட ஒரு தொல்லை அப்படின்னு சொல்லுவாங்க. வெளிநாட்டிலிருந்து இறக்குமதி செய்யப்பட்ட ஒரு தொல்லை, ஒரு கலை. அது காங்கிரஸ் வீட் அப்படின்னு அதுக்கு இன்னொரு பேர் இருக்கு. காங்கிரஸ் கலை அப்படின்னு இன்னொரு பேர் இருக்கு. பார்த்தீனியம் கேள்விப்பட்டிருக்கீங்களா? காங்கிரஸ் வீட். ஒரு வயல்ல தொடர்ந்து தண்ணி நின்றுகிட்டே இருப்பா, என்ன ஆகும்? என்ன தண்ணி நின்றுகிட்டே இருக்கு ஒரு இடம், ஒரு ஏரியாவில. அப்ப என்ன ஆகும்? ஆக்சிஜன் வந்து மண்ணுலயும் காற்று இருக்கு, தெரியும்ல மண்ணோடைய காம்போசிஷன். சாயில் படிக்கிறப்ப படிப்போம், இருந்தாலும் இப்ப எழுதிக்கோங்க. மண்ணோட காம்போசிஷன் வந்து பாத்தீங்கன்னா மண்ணுல 25% வந்து காற்று இருக்கும், 25% நீர் இருக்கும். படிச்சிருப்பீங்க எல்லாமே இல்லையா? ஒரு கைப்பிடி மண் எடுத்தீங்கன்னா அதுல எப்படி இருக்கும்? 25% காற்று, 25% மண் நீர், மிச்சம் 45% பேரண்ட் மெட்டீரியல் அப்படின்னு சொல்லுவாங்க, மினரல்ஸ், கனிம பொருட்கள் இருக்கும். 45% கனிம பொருட்கள் இருக்கும், 5% வந்து ஆர்கானிக் கரிம பொருட்கள் இருக்கும். ஃபர்ஸ்ட் கிளாஸ் ஆயிருக்கு நம்ம இதுல பாத்தீங்க இல்லையா? அந்த 45%. ஓகே, இப்ப நம்ம என்ன பேசுறோம்? அப்ப அந்த 45% கனிம பொருள், அந்த மிச்சம் அந்த 25%ல காத்து இருக்கு இல்லையா? காத்துல ஆக்சிஜனும் இருக்கும். புரியுதுங்களா? எப்படி வந்து நமக்கு மூச்சு வாங்க காத்து தேவைப்படுதோ அதே மாதிரி வேருக்கும் மூச்சு வாங்குறதுக்கு கண்டிப்பா காத்து தேவைப்படும். புரியுதுங்களா? அப்ப தண்ணி நின்றுகிட்டே இருந்துச்சுன்னா என்ன ஆகும்? காத்தோடைய ஸ்பேஸ் வந்து குறைஞ்சிடும். புரியுதுங்களா? நீங்க அந்த ஃபீல்டு கெப்பாசிட்டி அப்படின்னு படிச்சிருப்பீங்க.
படிச்சிருக்கீங்களா? ஃபீல்டு கெப்பாசிட்டி அப்படின்னா என்ன அர்த்தம்? அந்த கன்சர்ன் லேண்ட்ல எவ்வளவு அதிகபட்சம் வந்து நீர் வந்து இருக்கு, நீர் வந்து தாக்கு வச்சுக்க முடியும் அப்படின்னு பாக்குறது. ஓகேங்களா? இதுல எந்த நீர் வந்து பயிர்களுக்கு உகந்ததா இருக்கும், பயிர் எந்த நீரை வந்து உறிஞ்சி எடுக்க முடியும்? கேபிலரி வாட்டர் அப்படின்னு சொல்லுவாங்க, நுண்துளை நீர் அப்படின்னு சொல்லுவாங்க. புரியுதுங்களா? எந்த தண்ணிய இப்ப நீங்க வந்து வயல்ல தண்ணிய பூரா நிப்பாட்டி வச்சிருந்தீங்கனாலும் எல்லா தண்ணியையும் ப்ராப்பரா உறிஞ்சி எடுக்க முடியாது. புரியுதுங்களா? கேபிலரி போர்ல இருக்க வாட்டர், அதாவது நுண்துளைகளில் இருக்கும் அந்த நீரை மட்டும்தான் என்ன பண்ணும், வேறு உறிஞ்சி எடுக்கும். புரியுதுங்களா? இது முக்கியமான கேள்வி. இதுவும் வேறு கேபிலரி வாட்டர் மட்டும்தான் வந்து அதை எடுத்துக்கும். அந்த கேபிலரி வாட்டர் மட்டும்தான் வந்து என்ன பண்ணும்னா நம்மளுடைய நுண்துளை நீர் வந்து எடுத்துக்கும். சரிங்களா? மற்றது எல்லாமே வந்து எடுத்துக்காது. சோ அந்த நுண்துளைகள்லயுமே என்ன ஆயிரும்னா தண்ணி நின்றுகிட்டே இருக்கப்போ ஃபுல்லாவே மேக்ரோபோர் மைக்ரோபோர் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, எல்லா துகள்கள்லயுமே போயிட்டு என்ன ஆயிரும்னா தண்ணி போய் அடைச்சுக்கும். அப்ப காத்தோடைய ஸ்பேஸ் வந்து என்ன ஆயிரும், குறைஞ்சு போயிடும். புரியுதுங்களா? தண்ணி நீங்க வயல்ல ஃபார்மர் நல்லா கட்டி வச்சிருக்கிறாருன்னா காத்தோட ஸ்பேஸ் என்ன ஆயிரும், குறைஞ்சிரும். தண்ணி எல்லா பக்கமும் ஆக்குப்பை ஆயிருக்கும். ஓகேங்களா? அது ட்ரை ஆக என்ன ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா காத்தோட ஸ்பேஸ் அதிகமாகும், தண்ணியோட ஸ்பேஸ் வந்து குறையும். புரியுதுங்களா? அப்ப வந்து அது என்னைக்கு வந்து ஒன்ஸ் இட் ரீச் த ஃபீல்ட் கெப்பாசிட்டி அப்படின்னு சொல்றோம் இல்லைங்களா, அதை வந்து ரீச் பண்றப்ப என்ன ஆகும், அந்த வில்டிங் பாயிண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. வில்டிங் பாயிண்ட் படிச்சிருப்பீங்களா? வில்டிங் பாயிண்ட் தமிழ்ல என்ன சொல்லுவோம்? அந்த வாடல், அந்த வில்டிங் பாயிண்ட் தான் படிச்சிருக்கோம் தமிழ்ல. வில்டிங் பாயிண்ட், வாடி விடும் புள்ளி அப்படின்னு சொல்லிட்டு. வாடி விடும் புள்ளி அப்படின்னா இதுக்கு மேல தண்ணி கட்டலைன்னா அந்த பயிர் காஞ்சிரும். அதான் வில்டிங். புரியுதுங்களா? வாடி விடும் புள்ளி அப்படிங்கிறது தமிழ்ல. இதுக்கு மேல தண்ணி கட்டலைன்னா என்ன ஆயிரும், அந்த பயிர் காஞ்சு போயிடும். ஸோ ஒன்ஸ் த லேண்ட் வந்து வில்டிங் பாயிண்ட் டச் பண்ணிடுச்சுன்னா நீங்க என்ன பண்ணணும், தண்ணி விடணும், தண்ணி காட்டணும், பாய்ச்சணும். இது ரொம்ப முக்கியம். ஓகேங்களா? சோ அந்த ஃபீல்டு கெப்பாசிட்டிங்கிறது வந்து மேக்சிமம் வந்து அதோடைய அந்த மேக்ரோபோர் மைக்ரோபோர் எல்லாமே தண்ணி நிறைஞ்சிருச்சுன்னா அதுக்கு மேல நம்ம தண்ணி கட்ட தேவையில்லை. அது நிறைஞ்சிருச்சு நம்ம எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா தண்ணி என்ன ஆகும்னா அதுல இருந்து வலிஞ்சு போக ஆரம்பிக்கும். எல்லாமே பூமி தண்ணி கட்டுற உடனேனும் பூமி வாங்கிக்கிட்டே இருக்கும். அந்த ஃபுல்லா நிறைஞ்சிருச்சு ஃபீல்டு கெப்பாசிட்டி ஒன்ஸ் இட் ரீச் அப்படின்னா அது என்ன ஆக ஆரம்பிக்கும், தண்ணி வலிஞ்சு பக்கத்துல வெளியே வந்து உருண்டு ஓட ஆரம்பிக்கும். புரியுதுங்களா? அப்ப அது என்ன ஆகுது, ஃபீல்டு கெப்பாசிட்டி வந்து அதுக்கு ரீச் ஆயிருச்சு அப்படின்னு இருக்கும். புரியுதுங்களா? அந்த ரீச் ஆனதுக்கு அப்புறமான வந்து பாத்தீங்கன்னா தண்ணி வந்து எல்லா பொருளையும் இருக்கும். அப்ப காத்தோட நிலைமை வந்து கம்மியா இருக்கும். இதுவே வந்து நீங்க பாத்தீங்கன்னா தண்ணி வந்து உள்ளார தண்ணி கட்டிட்டு அது வந்து அதை காய ஆரம்பிக்க என்ன ஆயிடுது, நமக்கு அதோட காத்தோடைய கண்டென்ட் வந்து அதிகமாயிடும். சரிங்களா? இப்போ ஒரு இடத்துல தண்ணி நின்றுகிட்டே இருந்துச்சு அப்படின்னா என்ன ஆகும்னா வேர் வந்து ஏன் அழுகுது, அதால மூச்சு விட முடியாம அழுகி போயிருக்கு. புரியுதுங்களா? இப்ப ஆக்சிஜன் சப்ளை என்ன ஆகுது, அங்க தடைபடுது. அது ரொம்ப முக்கியமான வார்த்தை. சரிங்களா? அதை எழுதி வச்சுக்கோங்க. ஒரு இடத்துல தண்ணி வந்து தேங்கி நின்றுகிட்டே இருக்கு, ஸ்டாக்னேட்டட் வாட்டரா இருக்கு அப்படின்னா என்ன ஆகும், ஆமா, ஆக்சிஜன் சப்ளை வந்து குறைஞ்சிரும். ஓகே, ஒரு இயற்கையாக கிடைக்கும் ஒரு இன்செக்டிசைடு என்னது, பூச்சிக்கொல்லி. இயற்கையில் கிடைக்கும் பூச்சிக்கொல்லிகளுக்கு உதாரணம் பைரித்ரின், நிக்கோடினின். பைரித்ரின் எதுல இருந்து எடுக்கிறாங்க, கிரைசாந்தமம் சொல்றாங்க இல்லையா, அதுல இருந்து, சாமந்தியில இருந்து எடுக்கிறாங்க. ஓகேங்களா? நிக்கோடின் அப்படிங்கிறது வந்து எதுல இருந்து எடுக்கிறாங்க, நிக்கோடின் வந்து புகையிலையில இருந்து எடுக்கிறாங்க, டொபாக்கோ. பைரித்ரின், பைரித்ரின். பைரித்ரின், நிக்கோடின்.
பைரித்ரின் வந்து கிரைசாந்தமம்ல இருந்து எடுக்கிறாங்க சரிங்களா, சாமந்தியில இருந்து எடுக்கிறாங்க. இது வந்து இன்செக்டிசைட் அப்படின்னு சொல்றாங்க சரிங்களா. இது வந்து புகையிலை, நிக்கோடின் வந்து புகையிலையில இருந்து எடுக்கிறாங்க. சோ நம்ம வீட் கிராப் வந்து ராபி சீசன் கிராப்பா கேரிப் சீசன் கிராப்பா எழுதிட்டீங்களா? ராபி சீசன் கிராப் என்னப்பா? வீட்டு நம்ம கோதுமை வந்து ராபி சீசன் கிராப். அதோட முக்கியமான ஒரு கலை எது அப்படின்னு பாத்தீங்கன்னா சீனோகோடியம். அவ்வளவுதான் முடிச்சுங்க. எழுதுன கிளம்ப சொன்னாரா சார்? முக்கியமான கலை எது? சீனோகோடியம். காங்கிரஸ் வீடு எதை சொல்றோம்? பார்த்தீனியம். காங்கிரஸ் வீடு வந்து பார்த்தீனியம் அப்படின்னு சொல்றோம். சீனோகோடியம் வந்து வீட் கிராப்போட ஒரு முக்கியமான வீடு. ஓகேங்களா. நெல் பயிரோட முக்கியமான வீடு நெல்லு நடவு பண்ணீங்கன்னா நெல்லு மாதிரியே அந்த பயிர் வளருமே. யாரு அது? கோரை. இது டுவார்ஃப் ஜீன், குள்ள ஜீன் அப்படின்னு வீட் கிராப்புக்கு எதை படிச்சோம்? நேத்து படிச்சோமே. இல்லையா? நோரின்டென் படிச்சுமா? ஞாபகம் இல்லையா? மறந்து போச்சா? நோரின்டென். பேடிக்கு எது டுவார்ஃப் ஜீன்? பேடி நெல்லு. டிஜி ஹூ ஜீன். டிஇஇடி ஜிஜிஇஇஜி ஹூ டபிள்யூஓ டிஜி ஹூ ஜீன். அதான் வந்து படிச்சது. ஓகேவா? ஓகே. சோ பிளான் ப்ரீடிங் அப்படின்னு நம்ம பண்றோம்ல. பிளான் ப்ரீடிங் தமிழ்ல என்ன படிக்கிறோம்? பயிர் பெருக்கம். என்ன பண்ணணும்? என்ன பண்றாங்க அதுல? அதோட முக்கியமான எய்ம் என்னது? ஹை ஈல்டிங் வெரைட்டிஸ் வந்து கொண்டு வரது இல்லையா? ஹை ஈல்டிங், அதிகமான மகசூல் தரக்கூடிய பயிர்களை வந்து பயிர் பண்ணுதல், நோய் மற்றும் பூச்சிக்கு வந்து தாங்கி வளரும் சக்தியோட வந்து இருக்கிறது. ஸோ இது எல்லாமே வந்து பிளான் ப்ரீடிங் உடைய முக்கியமான நோக்கம். ஓகேங்களா. ஏர்லி மெச்சூரிங் ஈல்டு, அதாவது ஒரு 10 வருஷம் 6 மாசம் வளர்ற பயிரை 4 மாசத்துல விளைவிக்கணும். இந்த 3 தான் வந்து முக்கியமான எய்ம் யாருக்கு? பிளான் ப்ரீடிங். சரிங்களா. நெக்ஸ்ட் மிக்சட் கிராப்பிங் என்னது? வெரி குட். மிக்சட் கிராப்பிங் என்னது? இந்த சேம் பீஸ் ஆஃப் லேண்ட், அந்த ஒரே இடத்துல ஓகேங்களா, ஒன்றிற்கும் மேற்பட்ட பயிர்களை பயிர் செய்தல், ஒரே நேரத்தில் ஒன்றிற்கும் மேற்பட்ட பயிர்களை பயிர் செய்தல் வந்து என்னது? மிக்சட் கிராப்பிங். ஓகேங்களா. மோனோ கிராப்பிங்னா ஒரு நேரத்துல அந்த பீஸ் ஆஃப் லேண்ட்ல ஒரே ஒரு பயிரை மட்டும் பயிர் பண்றது மோனோ கிராப்பிங். ஒரு பயிராது, ஒரு பயிர் சாகுபடி. ஆமா, வாழைனா வாழையே பயிர் பண்ணிட்டு இருக்கிறது, நெல்லுனா நெல்லையே பயிர் பண்ணிட்டு இருக்கிறது, அது ஒரு பயிர் சாகுபடி. சரிங்களா. மிக்சட் கிராப்பிங் ஒன்றிற்கும் மேற்பட்ட பயிர்களை வந்து பயிர் செய்யறது வந்து மிக்சட் கிராப்பிங். ஓகேங்களா. அது வந்து கலப்பு பயிர் இல்லையா? தமிழ்ல கலப்பு பயிர் அப்படின்னு சொல்றோம். மிக்சட் கிராப்பிங் கலப்பு பயிர் அப்படின்னு சொல்றோம். சோ அந்த கலப்பு பயிர்கள்ல வந்து நிறைய வகைகள் இருக்கு இல்லையா? ரிலே கிராப்பிங் அப்படின்னு சொன்னோம் ஒண்ணு, நேத்திக்கு படிச்சோம். நீங்க சொன்னதுதான் ரிலே கிராப்பிங். நேத்து ஒரு எக்ஸாம்பிள் சொன்னீங்க, உளுந்து, மிதி உளுந்து, தஞ்சாவூர் மிதி உளுந்து வந்து ரிலே கிராப்பிங் வரும் இல்லையா? ரிலே RELAY.
என்னப்பா? அதாவது ஒரு பகுதி கரெக்ட். சரியாமா? ரிலே கிராப்பிங் அப்படிங்கிறது வந்து சாரி, ஃபர்ஸ்ட் மிக்சட் கிராப்பிங் வந்து தெளிவுபடுத்தணும் நம்ம. சரிங்களா? மிக்சட் கிராப்பிங் அப்படிங்கிறது வந்து நீங்க சொல்ற மாதிரி ரெயின்ஃபெட் கிராப்ல மட்டும்தான் வந்து ரிலே கிராப்பிங் போடுவாங்க, இதுல வந்து போட மாட்டாங்க அப்படிங்கிறது தப்பு. சரியாப்பா? இரிகேட்டட் சிச்சுவேஷன்லயும் வந்து மிக்சட் கிராப்பிங் இருக்கும். இன்னொன்னு வந்து என்னது, ரெயின்ஃபெட்லயும் இருக்கும். சரியா தம்பி? இது வந்து ஃபார்மிங் சிஸ்டம் அப்படின்னு சொல்லிட்டு உள்ள படிச்சிருப்பீங்க. ஃபார்மிங் சிஸ்டம் அப்படின்னு படிச்சிருக்கீங்க இல்லைங்களா? ஸோ அதுலதான் இது எல்லாமே வரும். சரியா? ஸோ நம்ம மிக்சட் கிராப்பிங் போறதுக்கான நோக்கம் என்ன அப்படின்னா, நீங்க சொன்ன நோக்கம் கரெக்ட். சரிங்களா? ஒண்ணும் மழை இல்லாமங்கிறது மட்டும் கிடையாது. பூச்சி தாக்குதலோ இல்ல வேற நோய் தாக்குதலாலோ இல்ல வேற ஏதாவது ஒரு காரணங்களாலோ ஒரு பயிர் வந்து கைவிட்டுருச்சுன்னா இன்னொரு பயிர்ல இருந்து கிடைக்கிற லாபம் வந்து மக்களை வந்து பாதுகாக்கும் அப்படிங்கிற ஒரு காரணத்தால என்ன பண்றாங்கன்னா மிக்சட் கிராப்பிங் வந்து போறாங்க, கலப்பு பயிர்களுக்கு வந்து போறாங்க. சரியா? சோ அந்த நோக்கம் வந்து கரெக்ட் நீங்க சொல்றதுல. ஓகேங்களா? ஆனா அவங்க வந்து ரெயின்ஃபெட் தான் பண்ணுவாங்க அப்படிங்கிறது தப்பு. சரியாமா? சோ இரிகேட்டடும் பண்ணுவாங்க, இவங்களும் பண்ணுவாங்க. ஓகேவா? இப்ப எடுத்துக்காட்டுக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய கடலை வந்து விதைச்சிருப்பாங்க, கடலை விதைச்சிருப்பாங்க. ஓகேங்களா? அதுல பார்டர் கிராப் அப்படின்னு ஒரு கான்செப்ட் இருக்கும், வரப்பு பயிர். அந்த வரப்பு பயிர் வந்து மிக்சட் கிராப்பிங்கா இல்லையா? மிக்சட் கிராப்பிங் தான் அது. சரிங்களா? மிக்சட் கிராப்பிங்ல டிஃப்ரெண்ட் டைப்ஸ் இருக்கு. மிக்சட் கிராப்பிங்ல டிஃப்ரெண்ட் டைப்ஸ் இருக்கு. எழுதுங்க. ஓகே. ஸோ ஃபார்மிங் சிஸ்டம்ல வந்துட்டு பாத்தீங்கன்னா ஒண்ணு ஃபர்ஸ்ட் வந்து ட்ரெடிஷ்னல் சிஸ்டம் அப்படின்னு ஒண்ணு இருந்துச்சு. ட்ரெடிஷ்னல் சிஸ்டம் பாரம்பரியமாக ஒன்று பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ அந்த பாரம்பரியமா வந்து பண்ணதுல வந்து எப்படி இருந்தது அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த காலத்துல இந்த சிஃப்டிங் கல்டிவேஷன் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க இல்லைங்களா? சிஃப்ட் கல்டிவேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. அஸ்ஸாம் இப்பயும் இருக்கு இந்த சிஃப்ட் கல்டிவேஷன். சரியா? ஸோ அஸ்ஸாம் அந்த மலைப்பிரதேசங்களை வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்ணுவாங்கன்னா அங்க இருக்கிற நேட்டிவ் ட்ரீஸ் எல்லாத்தையும் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா ஃபர்ஸ்ட் எல்லாத்தையும் இது பண்ணிட்டு வெட்டி எடுத்துட்டு இவங்களுக்கு வந்து என்ன பயிர் தேவையோ அந்த பயிரை வந்து அவங்க கல்டிவேட் பண்ணுவாங்க. சரி, அது எப்படி அந்த கல்டிவேட் பண்ணதுக்கு அப்புறமானும் அந்த பர்டிகுலர் சாயில்ல வந்து எதுவுமே அப்ளை பண்ண மாட்டாங்க, எந்த ஒரு நியூட்ரியன்ஸும் அப்ளை பண்ண மாட்டாங்க. அதுல இருக்கிற சத்துல இருக்கிற வரைக்கும் பயிர் வளர்ந்துகிட்டே இருக்கும், அதுல வந்து அவங்க சாப்பிட்டுட்டே இருப்பாங்க. அது ஃபுல்லாவே வந்து எரோட் ஆயிருச்சு, அந்த சத்து எல்லாமே போயிருச்சு, இனிமே விளைச்சலே அங்க வரலைன்னா அப்ப என்ன பண்ணுவாங்க, அவங்க அங்கிருந்து வேற இடத்துக்கு வந்து போவாங்க. இதுக்கு பேர் வந்து சிஃப்ட் கல்டிவேஷன் அப்படின்னு சொல்லி படிச்சோம். இது என்னது? புரியல. ஆமா, ஆரியர்கள் பண்ணாங்க இல்லைங்களா, அந்த கல்டிவேஷன் தான். இதுக்கு பேர் வந்து அந்த ஆமா சிஃப்ட் கல்டிவேஷன் அல்லது ஜம் கல்டிவேஷன் அப்படின்னு சொல்லி இன்னொரு பேர் இருக்கு அதுக்கு. ஜம் கல்டிவேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. சிஃப்ட் கல்டிவேஷன் அல்லது ஜம் கல்டிவேஷன், அதாவது நார்த் ஈஸ்டர்ன் இந்தியால வந்து இந்த பிராக்டிஸ் இப்ப வரைக்கும் இருக்கு. புரியுதுங்களா? நார்த் இந்தியால கிடையாது, நார்த் ஈஸ்டர்ன், அந்த அஸ்ஸாம் அந்த ஒரு வால் இருக்குல்ல, வெஸ்ட் பெங்காலுக்கு மேல ஒரு வால் இருக்குல்ல, அந்த வால்ல இப்பயும் இருக்கு இந்த பிராக்டிஸ். ஓகேங்களா? அங்க இருக்க பழங்குடியினர் என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு இடத்துக்கு போவாங்க,
ஃபுல்லாவே வந்து அதுக்கு இன்னும் நிறைய 2-3 பேர் இருக்கு, நல்ல நல்ல பேர் இருக்கு. அதை ஃபுல்லாவே அவங்க அழிச்சிடுவாங்க. அழிச்சிட்டு அவங்க என்ன பண்ணுவாங்க, அந்த இடத்த வந்து வேற கல்டிவேஷன் பண்ணி அவங்க யூஸ் பண்ணுவாங்க. ஷிஃப்டிங் அக்ரிகல்ச்சர் அல்லது ஜம்மிங் அப்படின்னு சொல்லுவாங்க. அதை என்ன பண்ணுவாங்கன்னா ஸ்லாஷ் அண்ட் பர்ன் அக்ரிகல்ச்சர் அப்படிங்கிற பேரும் இருக்கு. ஸ்லாஷ் அண்ட் பர்ன். இங்க இந்த இடத்த வந்து போவாங்க, அந்த இடத்துக்கு போவாங்க, அங்க இருக்கிற நேட்டிவ் ஹேபிடேட்ஸ் எல்லாத்தையுமே அழிச்சிட்டு என்ன பண்ணுவாங்க, இவங்க வந்து புதுசா ஒரு கிராப் வந்து கல்டிவேட் பண்ணுவாங்க. அவங்களுக்கு ஆடு மாடுக்கு தேவையானது, அவங்களுக்கு தேவையானது எல்லாத்தையுமே கல்டிவேட் பண்ணுவாங்க. 3 பேர் இருக்கிறது, ஸ்லாஷ் அண்ட் பர்ன். ஸ்லாஷ் அண்ட் பர்ன், ஓகேங்களா? என்னமா? ஆமா, அழித்து எரித்தல், ஸ்லாஷ் அண்ட் பர்ன். பர்ன், BURN, பர்ன். அடுத்து வந்து ஜம்மிங் அல்லது ஷிஃப்டிங் அப்படின்னு சொல்லுவாங்க. ஷிஃப்டிங் அப்படின்னு இன்னொரு பேர் இருக்கு. இந்த 3 பேர் இருக்காரு. கேரிக்ஸ் ஜூன் டு செப்டம்பர் இது எழுதிட்டு தானே. ரேபிட் ஜூன், அக்டோபர், மார்ச். இது வந்து ஏப்ரல், ஜூன் இல்லையா? ஜெயில். சோ அதுல எந்த கிராப் வந்து நார்த்தன் ஸ்டேட்ல, அது நமக்கு தமிழ்நாடு. சோ சித்திரை பட்டம் இதெல்லாம் தெரியும் தானே. சித்திரை பட்டம் வந்து ஏப்ரல், மே. ஆடிப்பட்டம் ஜூன், ஜூலை, அதெல்லாம் தெரியும் தானே. புரட்டாசி, மார்கழி. இந்த 5 தான் வந்து நம்ம 4 தான் வந்து ஜென்ரல் 4 பட்டம் வந்து நம்ம தமிழ்நாட்டுல ஃபாலோ பண்ற பட்டம், ஓகேங்களா? நெல்லுக்கான பட்டங்கள் எத்தனைன்னு சொன்னோம்? 7. நெல்லுக்கான பட்டம் வேற, தமிழ்நாட்டுல இருக்கிற ஆக்சுவலா இருக்கிற பட்டம் வந்து வேற, சரிங்களா? தமிழ்நாட்டு பட்டம் என்னென்ன? 4 பட்டம், சரியா? என்னென்ன பட்டம் இருக்கு? சித்திரை, ஆடி, புரட்டாசி, மார்கழி. எழுதி வச்சுக்கோ. சித்திரை,
ஆடி, புரட்டாசி, மார்கழி. சித்திரை வந்து ஏப்ரல் மே, ஆடி வந்து ஜூன் ஜூலை, புரட்டாசி பட்டம் வந்து செப்டம்பர் அக்டோபர், மார்கழி பட்டம் வந்து ஜூன் டிசம்பர் ஜனவரி, பேடி சீசன்ஸ் ஆஃப் தமிழ்நாடு பார்த்துட்டோம் 7. இததான் தேவை இவ்வளவு நேரம். ஓகே, இப்ப நம்ம பேசிட்டு இருந்தோம் இல்லைங்களா, ஃபார்மிங் சிஸ்டம் அல்லது கிராப்பிங் சிஸ்டம்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. சரிங்களா, கிராப்பிங் சிஸ்டம்ல ஒண்ணு வந்து மோனோ கிராப்பிங் அண்ட் மல்டிபிள் கிராப்பிங் அப்படின்னு 2 இருக்குது. ஓகேவா? சோ மோனோ கிராப்பிங் அப்படிங்கிறது வந்து ஒரு பயிர் சாகுபடி அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஒரு பயிர் சாகுபடி, ஒரு இடத்தில், அது தெரியும்ல, அதுக்கு எக்ஸாம் டெஃபினிஷன் எல்லாருமே தெரியும் இல்லைங்களா. இங்க பீஸ் ஆஃப் லேண்ட் சிங்கிள் கிராப் வந்து இருக்கும், ஒரே ஒரு பயிர் மட்டும் தான் பயிர் பண்ணுவாங்க, வேற எந்த பயிருமே பயிர் பண்ண மாட்டாங்க. அதுக்கு பேர் வந்து மோனோ கிராப்பிங். ஓகேங்களா. சோ மோனோ கிராப்பிங்ல அட்வான்டேஜஸ் இருக்கு, டிஸ்அட்வான்டேஜஸ் இருக்கு. அட்வான்டேஜ் என்னது? நம்ம என்ன கேக்குறோம்னா, மோனோ கிராப்பிங்கான அட்வான்டேஜஸ் என்ன, இது ஏன் வருமா பரீட்சையில வந்து? இதுக்கும் அட்வான்டேஜஸ் இருக்கு, டிஸ்அட்வான்டேஜஸ் இருக்கு இல்லையா? கரெக்ட் தானேப்பா? ஒரு பயிர் சாகுபடியில அட்வான்டேஜஸும் இருக்கு, நன்மைகளும் இருக்கு, தீமைகளும் இருக்கு இல்லைங்களா. அட்வான்டேஜ் நன்மை தீமை என்னது? ஐடியா இல்லையா? சரி, ஒரே ஒரு பயிர் தான் நிற்கும். ஒரு பயிர் நிக்கிறதால அதோடைய அந்த நியூட்ரியன் மேனேஜ்மெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, அதற்கான உர செலவுகளோ உர தேவைகளையோ வந்து ஃபில் பண்றது ஈஸி. ஒரு பயிர் தானே இருக்கும், அதுக்கு என்ன தேவையோ அதை மட்டும் நம்ம போட்டா போதும். பல பயிர் நிக்கிறப்ப கஷ்டம். புரியுதா? உனக்கு அந்த பயிர் பிடிச்சிருக்காது. சாரி, இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப நம்ம மக்காச்சோளம் இருக்கு இல்லைங்களா, மக்காச்சோளத்துல வந்துட்டு நம்ம வீடிசைடு யூஸ் பண்றப்ப வந்துட்டு அட்ராசின் யூஸ் பண்ணுவோம். வீடிசைடு ஏன்னா யாரவங்க வீடிசைடுனா என்னது? களைக்கொல்லி. களைக்கொல்லி வந்து மக்காச்சோளத்துக்கு என்ன களைக்கொல்லி யூஸ் பண்ணுவோம்? அட்ராசின் யூஸ் பண்ணுவோம். கரெக்டாப்பா? அதே மாதிரிதான் வந்து சுகர் கேனுக்கும் அட்ராசின் யூஸ் பண்ணுவோம். சரிங்களா. இதே அட்ராசின் வந்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய பிராட் லீஃப்ஸ்க்கு வந்துட்டு அது என்ன ஆகும்னா, அது எனிமி. பிராட் லீஃப் சொல்றோம்ல, பிராட் லீஃப்னா யாரு? டைகாட்டிலிடன் பிளான்ட் சொல்றோம்ல, பல்சஸ் இவங்க எல்லாம் சொல்றோம் இல்லைங்களா, அதுல போய் போட்டீங்கன்னா ஸ்கார்சிட்டி வந்துடும். புரியுதுங்களா? அப்ப நான் வந்து அதாவது இப்போ என் வீட்டுல 4 பிள்ளைங்க இருக்காங்கன்னு வச்சுக்க தம்பி, 4 பிள்ளைங்களை வந்து நான் பார்த்து வளர்க்கணும் இல்லையா. உனக்கு இது பிடிக்கும், உனக்கு அது பிடிக்காது, உனக்கு அது பிடிச்சிருக்கும், உனக்கு இது அந்த மாதிரி இருக்கு இல்லையா. அது வந்து நம்ம கான்சென்ட்ரேட் பண்ணாம நம்ம பாட்டுக்கு ஏதோ ஒரு அக்ரிகல்ச்சர் ப்ராக்டிசஸ் கொண்டு போய் பண்றப்ப அது என்ன ஆகும்? உள்ளதும் போச்சுடான்ற மாதிரி இருந்ததும் சேர்ந்து வந்து போயிடும். புரியுதாப்பா? அப்ப மேனேஜ்மெண்ட் அப்படிங்கிறது வந்து கஷ்டம். எதுல? மல்டிபிள் கிராப்பிங்ல. மோனோ கிராப்பிங்ல வந்துட்டு பாத்தீங்கன்னா ஃபர்டிலைசர் அப்ளிகேஷன்ல இருந்து இப்ப இது ஒரு கிராப் தானே, அப்ப அதுக்கு வந்து என்ன பண்றோம்? பேடி மட்டும் நின்றுட்டு இருக்கு அப்படின்னா பிராட் லீவ்ஸ் வந்து அதுல இருக்கு, இல்ல வேற என்ன அதுக்கு வந்து பண்ணணுமோ அது நம்ம மேனேஜ்மெண்ட், அந்த இன்டர் கல்ச்சுரல் ஆபரேஷன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம்ல, இன்டர் கல்ச்சுரல் ஆபரேஷன்ஸ் வந்துட்டு ஈஸியா இருக்கும். எதுல? மோனோ கிராப்பிங்ல. புரியுதுங்களா? அதோட சீட் ரேட்ல இருந்து ஃபர்டிலைசர் ரெக்கமெண்டேஷன் வந்து எல்லாமே தெரிஞ்சது, அதை போட்டுருவோம் நம்ம மோனோ கிராப்பிங்ல. இதெல்லாம் அட்வான்டேஜ். டிஸ்அட்வான்டேஜ் என்ன அப்படின்னா, ஒரு இடத்துல அந்த ஒரு பயிர் மட்டுமே நின்றுகிட்டு இருக்கிறப்ப அந்த ஒரே வகையான சத்துக்களை மட்டுமே வந்து மண்ணுல இருந்து எடுத்துக்கிட்டே இருக்கும். புரியுதுங்களா? ஒரு சத்து வந்து என்ன ஆயிரும்? அதிகப்படியா இருக்கும். யூஸே பண்ணாம இருக்கிறதால அது என்னாகும்? எக்ஸசிவா இருக்கும் இல்லையா. ஒரு சத்து என்னாகும்? ஸ்கார்சிட்டியா இருக்கும். இருந்த சத்து எல்லாமே அதை எடுத்துட்டு போயிடும். அது ஒரு கிராப் மட்டும் நிக்கிறதால இருந்த சத்து எல்லாமே எடுத்துட்டு போயிடும். புரியுதா? அப்ப ஒரு சத்து பற்றாக்குறையாகவும் இன்னொரு சத்து வந்து மிகையான சத்துக்களாகவும் வந்து இருக்கும். இது வந்து ஒரு டிஸ்அட்வான்டேஜ். எதுல? மோனோ கிராப்பிங்ல. புரியுதுங்களா? எல்லாத்துலயுமே அட்வான்டேஜ் இருக்கு, டிஸ்அட்வான்டேஜும் இருக்கு, ரெண்டுமே இருக்குது. புரியுதுங்களா? அது மாதிரி அந்த கிராப் வந்து ஃபெயிலியர் ஆயிடுச்சு, இன்கேஸ் நீங்க சொன்ன பேசிஸ்ல ஃபெயிலியர் ஆயிடுச்சு அப்படின்னா அப்ப என்ன ஆகுது? ஃபார்மருக்கு
மொத்த இன்கமும் லாஸ் ஆயிடும். புரியுதுங்களா சொல்ல வருது? சோ இது எல்லாமே வந்து அட்வான்டேஜ் அண்ட் டிஸ்அட்வான்டேஜ் ஆஃப் மோனோகிராப்பிங். புரியுதாப்பா? எழுதணுமா? இந்த மாதிரியும் கேட்க வாய்ப்பு இருக்கு. நீங்க சொல்றீங்கல்ல அசஸ்டன் அண்ட் ரீசனிங்ல இப்படியும் கேள்வி கேட்பாங்க. சரியா? அப்ப அதுக்கு அந்த மாதிரி நீங்க எழுதணும். ஓகே, இப்ப நம்ம வந்து என்ன பேசிட்டு இருக்கோம்? மல்டிபிள் கிராப்பிங். நெக்ஸ்ட் மோனோகிராப்பிங் பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் பாக்குறது மல்டிபிள் கிராப்பிங். ஸோ மல்டிபிள் கிராப்பிங் அப்படிங்கறதோடைய பேர் வந்து பல பயிர் சாகுபடி. பல பயிர் சாகுபடி. சரியாப்பா? ஒரே நேரத்துல அந்த பீஸ் ஆஃப் லேண்ட்ல ஒன்றிற்கும் மேற்பட்ட பயிர்கள் இருந்துச்சுன்னா அதுக்கு பேர் என்னது? மல்டிபிள் கிராப்பிங் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. பல பயிர் சாகுபடி அப்படின்னு சொல்றாங்க. சரிங்களா? பல பயிர் சாகுபடி வந்து நிறைய வகைகள் இருக்கு. எழுதுங்க. ஒண்ணு இன்டர் கிராப்பிங், ஊடு பயிர் அப்படின்னு சொல்றோம். ஊடு பயிர். அடுத்து மிக்சட் கிராப்பிங், கலப்பு பயிர். அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா சீக்வென்சியல் கிராப்பிங். சீக்வென்சியல் கிராப்பிங்னா ஒரு பயிருக்கு அடுத்து தொடர் பயிர். அடுத்தது ரிலே கிராப்பிங். சரியா? இதெல்லாம் வகைகள். இப்ப ஊடு பயிர்ல திரும்பியும் ஒரு 5 வகை இருக்கு. ஊடு பயிர்ல திரும்பி ஒரு 5 வகையா பிரிக்கிறாங்க. ஊடு பயிரை திரும்பவும் ஒரு 5 வகையா பிரிக்கிறாங்க. பேரலல் கிராப்பிங், இணை பயிர் அப்படின்னு சொல்லுவாங்க. பேரலல் கிராப்பிங், இணை பயிர். இன்னொன்னு துணை பயிர், கம்பானியன் கிராப்பிங், துணை பயிர். அடுத்தது மல்டி ஸ்டோரிட் கிராப்பிங், பல அடுக்கு பயிர். ஸ்டோரிட் கிராப்பிங், மல்டி ஸ்டோரிட் கிராப்பிங், பல அடுக்கு பயிர். அடுத்து வந்து ஸ்ட்ரிப் கிராப்பிங், துண்டு பயிர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸ்ட்ரிப் கிராப்பிங். அடுத்தது வந்து ரோ கிராப்பிங். ரோனா இந்த பாத்தி மாதிரி அமைக்கிறாங்களா, அது ரோ கிராப்பிங். சரியா? ஓகே. இப்ப என்னன்னா இன்டர் கிராப்பிங்கோட டெபினிஷன், ஒன்றிற்கும் மேற்பட்ட பயிர்கள். ஒன்றிற்கும் மேற்பட்ட பயிர்கள் குறிப்பிட்ட இடைவெளியில், இது ரொம்ப முக்கியம், அங்கேதான் இன்டர் கிராப்பிங் நிக்குது. மிக்சட் கிராப்பிங்க்கும் இன்டர் கிராப்பிங்க்கும் என்னடா வித்தியாசம் அப்படின்னு கேட்டா இதுதான் வித்தியாசம். குறிப்பிட்ட இடைவெளியில் அல்லது அனுமதிக்கப்பட்ட இடைவெளியில். ஓகேங்களா? பிளான்ட் ஸ்பேசிங் அப்படின்னு சொல்றோம் இல்லைங்களா? ஸ்பேசிங் ஆஃப் த கிராப் அப்படின்னு சொல்லுவோம். ஒரு கிராப்புக்கும் இந்த கிராப்புக்கும் எவ்வளவு ஸ்பேஸ் இருக்கணும் அப்படிங்கிறது. ஸ்பேஸ் வந்து டிஃபைன்டு ஸ்பேஸா இருக்கும். புரியுதுங்களா? எதுல? இன்டர் கிராப்பிங்ல டிஃபைன்டு ஸ்பேஸ் இருக்கும். இப்போ உனக்கும் எனக்கும் இவ்வளவு டிஸ்டன்ஸ்னா அந்த டிஸ்டன்ஸ் அங்க நிக்கணும். அதான் இன்டர் கிராப்பிங். புரியுதுங்களா? குறிப்பிட்ட இடைவெளியில், ஓகேங்களா, பயிரிடப்பட்டிருக்கும். குறிப்பிட்ட இடைவெளியில் பயிரிடப்பட்டிருக்கும். சோ இதுதான் வந்து இன்டர் கிராப்பிங் அப்படின்னு சொல்றோம். புரியுதுங்களா? இன்டர் கிராப்பிங்ல டிஃபைன்டு ஸ்பேஸ் இருக்கும். மிக்சர் கிராப்பிங்ல அன்டிஃபைன்டு ஸ்பேசிங். அங்க வந்து குறிப்பிடத்தக்க இடைவெளி வந்து இருக்காது. என்ன பண்ணுவாங்க, எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி போடுவாங்க. இந்த பல பயிர் சாகுபடி எல்லாம் பண்றோம்ல, பலதானிய பயிர் சாகுபடி எல்லாம் இப்ப பேசிக்கிட்டு இருக்கோம் நம்ம. ஓகேங்களா? அதுக்கு அந்த எக்ஸாம்பிளோட சொன்னா உங்களுக்கு புரிஞ்சிடும். ஓகே, இப்போ வந்து நம்ம என்ன பண்றோம்னா பேரலல் கிராப்பிங் வந்து பேசுறோம். பேரலல் கிராப்பிங், இணை பயிர். ஓகேங்களா? இன்டர் கிராப்பிங்ல ஒரு 5 வகை பார்த்தோம் இல்லைங்களா? 5 வகையில ஃபர்ஸ்ட் கிராப் என்ன சொல்றோம்? இணை பயிர், பேரலல் கிராப்பிங் அப்படின்னு சொல்றோம். ஸோ பேரலல் கிராப்பிங் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரே ஃபீல்டுல, அதாவது அட் த டைம் ஆஃப் கல்டிவேஷன் 2 பயிருமே வந்து ஒரே நேரத்துல கல்டிவேட் பண்ணிருப்பாங்க.
எக்கனாமிக்கலி வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு பயிருக்கும் ஈக்குவல் இம்பார்ட்டன்ஸ் இருக்கும். ரெண்டு பயிர் பண்ணிருப்பாங்கம்மா பேரலா, ரெண்டு பயிருமே ஒரே நேரத்துல ஒரே லேண்ட்ல வந்து நிக்கும். எக்கனாமிக்கலி வந்து பொருளாதார அடிப்படையில வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு பேருக்குமே முக்கியத்துவம் இருக்கும். இவங்க மெயின் கிராப், இவங்க வந்து செகண்டரி கிராப், அப்படி கிடையாது. புரியுதாப்பா? இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம வந்து போய் நிலக்கடலை போடுற இடத்துல நிலக்கடலை வந்து நடுவுல போய் போட்டு வச்சிருப்போமா, அதோட ஓரத்துல எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா பார்டர்ல நம்மளுடைய ரெசினஸ் கம்யூனிட்டிஸ் ஆமணக்கு போட்டு வச்சிருப்பாங்க இல்லையா? அப்ப அங்க மெயின் கிராப் எது? ஆமணக்கு கிடையாது. மெயின் கிராப் எது? கிரவுண்ட் கிரவுண்ட்நட்டுக்கு தான் முக்கியத்துவம், ஆமணக்கு வந்து சைடு தான் இல்லையா? ஆனா இங்க வந்து அப்படி கிடையாது. பேரலல் கிராப்பிங்ல எக்கனாமிக்கலி வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு பேருக்குமே ஈக்குவல் இம்பார்ட்டன்ஸ் இருக்கும். ஒருத்தன் போனா பரவாயில்ல, இன்னொருத்தன் வந்தா வர போதும் அப்படின்னு நினைக்கிற கேஸ் கிடையாது. பேரலல் கிராப்பிங் இணைப்பெயர் ரெண்டு பேருக்கும் ஈக்குவல் இம்பார்ட்டன்ஸ் இருக்கு இந்த இடத்துல. புரியுதாப்பா? எக்ஸாம்பிள் வந்துட்டு சோளத்தையும் துவரையும் போடுவாங்க, சோளமும் துவரையும். அது இணைப்பெயர். சரிங்களா? இப்ப நம்ம வந்து படிக்கிறது தியரிட்டிக்கலா படிச்சுட்டு இருக்கோம். சரியாப்பா? கேள்வி எப்படி வேணா கேட்பாங்க, அதுக்கு தகுந்த மாதிரி நீங்க பதில் பேசிக்கணும். அப்ப நீதான் உள் வாங்கி புரிஞ்சுக்கிட்டு படிச்சுட்டு போகணும். புரிஞ்சா? இப்ப படிக்கிறது நம்ம வந்து என்ன படிக்கிறோம்? ஜஸ்ட் தியரி தான் படிச்சுட்டு இருக்கோம். ஓகேவா? ஸ்கூல்ல காலேஜ்ல படிச்சதை திரும்ப நம்ம ஒரு தடவை ரெஃபரன்ஸ் பண்றோம், அவ்வளவுதான். நீ படிச்சதுதான், புதுசா சொல்லி தரல. சரியா? ஆனா படிச்சதுல கன்ஃபியூஷன் இருக்குங்கிறத சரி பண்றோம். இப்ப கம்பானியன் கிராப் போறோம். துணைப்பயிர். துணைப்பயிர் இங்கேயும் வந்து பாத்தீங்கன்னா எக்கனாமிக்கல் இம்பார்ட்டன்ஸ் வந்து ரெண்டு பேருக்கும் ஒன்னாதான் இருக்கும். ஆனா ஒருத்தவங்களுக்கு ஒருத்தவங்க துணையா இருப்பாங்க. ஒருத்தவங்களுக்கு ஒருத்தவங்க துணையா இருப்பாங்க. ஓகேங்களா? எக்ஸாம்பிளோட பார்த்தா தெரியும். ரேடிஸும் பொட்டேட்டோவும். ரேடிஸும் பொட்டேட்டோ. ரேடிஸ் வந்து என்னது? முள்ளங்கி. முள்ளங்கியும் உருளையும். ஓகேவாப்பா? உருளைக்கிழங்குக்கு போடுற நியூட்ரியன்ஸ் எல்லாமே நம்ம ரேடிஸ் எடுத்துக்குவாங்க. ஓகேவா? ஆனா உருளைக்கிழங்கு மட்டும் பாத்தீங்கன்னா அதோட அந்த குரோவிங் பேட்டர்ன் வந்து உங்களுக்கு பாத்துருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். உருளைக்கிழங்கு வந்து கொஞ்சம் அதோட ஸ்டெம் வந்து ரொம்ப டெண்டரா இருக்கும், ரொம்ப எலசா இருக்கும், பட்டு பட்டு உடஞ்சு போயிடும். சரியாப்பா? இது ரேடிஸ் வந்துட்டு நல்ல புஷ்டியா லீஃப் வந்து அழகா அப்படி விரிஞ்சு வளர்ந்துருக்கும் இல்லையா? அப்ப அது வந்து டெண்டரா வந்து அங்கிட்டு இங்கிட்டு காத்து கலையிறப்ப என்ன ஆயிக்கும்? உடையாம இருக்கிறதுக்கு இது மேல போய் பறிஞ்சிரும். அப்ப வந்து ஈல்டு நமக்கு வந்து என்ன ஆகும்? இன்க்ரீஸ் ஆகும். எப்பயுமே பயோமாஸ் இருந்துச்சுன்னா ஈல்டு அதிகமா வரும். அது தெரியும்ல? அதாவது நீங்க வந்து ஒரு மாங்காய், இது இம்பார்ட்டன்ட், ஒரு மாங்காய் உங்களுக்கு காய்க்கணும்னா உன்னுடைய மாமரத்துல 45 இலை இருந்துச்சுன்னா ஒரு மாங்காய் உனக்கு கிடைக்கும். புரியுதாப்பா? இது டேட்டா. ஒரு மாங்காய் காய்க்கணும்னா எத்தனை லீஃப் வேணும்? 45 இலை வேணும். மா இலை 45 இலை இருந்துச்சுனாலும் ஒரு மாங்காய் உனக்கு காய்க்கும். அப்ப அந்த மரத்துல இருந்து நிறைய மாங்காய் பறிக்கணும்னா அப்ப நீ என்ன பண்ணணும்? பயோமாஸ் வந்து நிறைய வச்சிருக்கணும். பயோமாஸ்னா என்ன அர்த்தம்? லீஃப் இல்லையா? லீஃப் அதுதான் என்ன பண்ணும்? அதுக்கு தேவையான உணவை வந்து சன்லைட்ல இருந்து போட்டோசிந்தசிஸ், சூரிய ஒளிச்சேர்க்கையின் மூலமாக அதுக்கு தேவையான உணவினை பெற்று தர்றது வந்து லீஃப் தான். அப்ப பயோமாஸே இல்லாம எல்லாத்தையும் கட் பண்ணி விட்டுட்டு நம்ம வந்து எனக்கு ஈல்டு மட்டும் வரணும் அப்படின்னா அது வராது. புரியுதுங்களா? அப்ப பொட்டேட்டோட ஈல்டு அதிகமா வேணும்னா அதோட பயோமாஸ் நல்லா இருக்கணும். அப்பதான் பொட்டேட்டோக்கு ஈல்டு வரும். பொட்டேட்டோடைய பிரச்சனை எதாவது அது கீழே அங்கிட்டு சாயறப்ப உடஞ்சு போயிருதுதான் ப்ராப்ளம். அப்ப நீ வந்து அதுக்கு துணையா என்ன பண்ணி வச்சிருக்க? ரேடிஸை போட்டு வச்சிருக்க. ரேடிஸ் வந்து அதுக்கு கொடுக்குற சத்தை இதை எடுத்துட்டு இதுவும் வளருது. அதுக்கு அந்த மாதிரி புசியா இருக்கப்ப அது போய் அதுல சாஞ்சிட்டு நமக்கு ஈஸியா ஈல்டு கிடைச்சு. புரியுதுங்களா? சோ இது வந்து என்ன கிராப்புக்கு எக்ஸாம்பிள் சொல்றோம்? கம்பானியன், துணைப்பயிர். நெக்ஸ்ட் மல்டி ஸ்டோரி கிராப்பிங், பல அடுக்கு பயிர் அப்படின்னு சொல்லுவாங்க. இங்கேயும் வந்து பாத்தீங்கன்னா எக்கனாமிக்கல் இம்பார்ட்டன்ஸ் வந்து ஈக்குவலா எல்லாருக்குமே இருக்கும். பொருளாதார முக்கியத்துவம் வந்து ஈக்குவலா எல்லாருக்குமே இருக்கும். இதுக்கு எக்ஸாம்பிள் வந்து பாத்தீங்கன்னா கோகோனட் ஃபர்ஸ்ட், அடுத்து பெப்பரு, அடுத்து பனானா, அடுத்து கொக்கோ, இல்ல ஜிஞ்சர் கூட வச்சுக்கலாம். கொக்கோ ஜிஞ்சரை வச்சுக்கோங்க, இல்ல டர்மரிக் வைங்க. பல அடுக்குகளில் வந்து இந்த பயிர் இருக்கும். ஒரு பயிரோட ஈல்ட இன்னொரு பயிர் வந்து டிஸ்டர்ப் பண்ணாது. ஒரு பயிர் வந்து இன்னொரு பயிருக்கு வந்துட்டு உதவிகரமா இருக்கும். சரியாப்பா?
கோகோனட் வந்து என்ன பண்ணுவோம், நல்ல டாலா வளர்ந்துருக்கும். ஓகேங்களா? சோ அது வந்து என்ன பண்ணும்னா அந்த பயிர்ல நம்மளுடைய பெப்பர் இருக்கு இல்லையா, மிளகு கொடியை வந்து ஏற்றி விட்டுருப்பாங்க. மிளகு கொடிக்கு ஏறுறதுக்கு ஒரு பேஸ் வேணும். அதை என்ன பண்றோம், கோகோனட் ட்ரீயை வந்து வச்சுக்கிறோம் நம்ம. ஓகேங்களா? அதோடைய அந்த எலிவேஷன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. எலிவேஷன்ஸ்னா அந்த ஹைட், டிஃப்ரெண்ட் ஹைட்ல வந்து இருக்கும் இந்த பயிர். அதான் பல அடுக்கு பயிர், அடுக்கடுக்கா இருக்கு. அதான் முக்கியமான விஷயம் இதுல. ஓகேங்களா? மல்டி ஸ்டோரி கிராப்பிங் அப்படின்னு சொல்லுவாங்க. கேரளால இது வந்து அதிகமா வந்து பிராக்டிஸ்ல இருக்கிறது மல்டி ஸ்டோரி கிராப்பிங் தான். இருக்கிற ஸ்பேசிங் எல்லாத்தையுமே ரொம்ப எஃபெக்டிவா யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கு வேண்டி அவங்க வந்து பண்ணியிருப்பாங்க. ஓகே, இப்ப என்ன பண்ணுவாங்கன்னா ஃபர்ஸ்ட் லேயர் வந்து கோகோனட், அந்த லேயர்ல வந்து போய் பெப்பரை நம்ம வச்சிருப்போம். பெப்பரோட சேர்த்து வந்து என்ன பண்ணி வச்சிருப்பாங்கன்னா பக்கத்துலேயே ஒரு பனானா வச்சிருப்போம். ஓகேங்களா? ஸோ அந்த பனானா எல்லாமே நிழலா இருக்கும் இல்லைங்களா? அப்ப கீழே ஃபுல்லாவே வந்து நிழலா தான் இருக்கும். அப்ப நிழல் பயிர் வந்து பாத்தீங்கன்னா குட்டியா வளர்ற அந்த டர்மரிக், ஜிஞ்சர், இவங்களுக்கு எல்லாம் நிழல் வேணும். மஞ்சள், இஞ்சி, இவங்களுக்கு எல்லாம் நிழல் வேணும். அப்ப நிழலை தாங்கி வளரக்கூடிய பயிர்களை வந்து உள்ளார வச்சிருப்பாங்க. நிழலை தாங்கி வளரக்கூடிய சேட் டாலரண்ட் கிராப்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க இங்கிலீஷ்ல. சேட் டாலரண்ட் கிராப்ஸ். ஓகேங்களா? அதாவது நிழலை தாங்கி வளரக்கூடிய பயிர்களை உள்ளார வந்து வச்சிருப்பாங்க. இதுக்கு பேர் வந்து மல்டி ஸ்டோரேஜ் கிராப்பிங். ஸோ இதுல வந்து இன்கம் வந்து பாத்தீங்கன்னா ஒண்ணு போச்சுன்னா இன்னொன்னு வரும், எல்லாத்துலயுமே இன்கம் வந்து நல்லா வரும் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அடுத்தது வந்து ஸ்ட்ரிப் கிராப்பிங், துண்டு பயிர் அப்படின்னு சொல்லுவாங்க. துண்டு பயிர் தமிழ்ல ஸ்ட்ரிப் கிராப்பிங் அப்படின்னு சொல்லுவாங்க. STRIP. ஒண்ணும் இல்ல, ஒரு துண்டு துண்டா போடுவாங்கல்ல, இந்த துண்டு அப்படின்னு துண்டு துண்டா போடுவாங்கல்ல விவசாயத்துல, கிராமங்கள்ல எல்லாம் பேசுவாங்க. அப்ப ஒரு துண்டு வந்து என்ன போட்டிருப்பாங்க, என்ன எக்ஸாம்பிள், மெய்ஸ் போட்டிருப்பாங்க. ஒரு துண்டு என்ன போட்டிருப்பாங்க, மெய்ஸ் போட்டிருப்பாங்க. இன்னொரு துண்டு என்ன போட்டிருப்பாங்க, கவுப்பி போட்டிருப்பாங்க. கவுப்பி, தட்டா பேரு. ஒரு துண்டு மக்காச்சோளம், ஒரு துண்டு கவுப்பி, தட்டாம்பேரு, அடுத்த துண்டு மக்காச்சோளம், அடுத்த துண்டு கவுப்பி, இப்படி. புரியுதுங்களா? இந்த அந்த காலத்துல படம் எல்லாம் வரும்ல, பாட்டு எல்லாம் வரும்ல, இந்த பாட்டு விஜய்ல கூட ஒரு பாட்டு வரும். அந்த பூ வந்து பாத்தீங்கன்னா அது என்ன பூ, அது சூப்பரான பூவாச்சு. டர்னிப் தானே அந்த டர்னிப் வெஜிடபிள்ல. டியூலிப் மலர்கள் கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஹார்டிகல்ச்சர்ல டியூலிப் அப்படின்னு சும்மா போட்டு பாருங்க நீங்க, அந்த ஃபிளார் அழகா இருக்கும். சரியாப்பா? அந்த டியூலிப் ஃபிளார்ஸ் வந்து பாத்தீங்கன்னா விஜயோட ஏதோ ஒரு பாட்டுல வந்து வரும். ஓகேங்களா? அந்த ஒரு ஏரியா ஃபுல்லாவே வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்மளுடைய வயலட் கலர்ல அந்த ஃபிளார் இருக்கும். அடுத்த ஏரியா ஃபுல்லாவே வந்து பிங்க் கலர் ஒரு ஃபிளார் இருக்கும், ஒயிட் கலர் ஃபிளார், அந்த மாதிரி வந்துருக்கும் இல்லைங்களா? அதுக்கு பேர் தான் வந்து ஸ்ட்ரிப் கல்டிவேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்க கல்டிவேட் பண்றதே அந்த மாதிரி தான் கல்டிவேட் பண்ணிருப்பாங்க. யோசிச்சு பாத்தீங்கன்னா உங்களுக்கு அது படத்து பேர் எனக்கு தெரியல, படத்து பேர் உங்களுக்கு ஞாபகத்துல வரும். சரிங்களா? சோ அதுக்கு பேர் தான் வந்து ஸ்ட்ரிப் கிராப்பிங் அப்படின்னு சொல்லுவாங்க, துண்டு பயிர் அப்படின்னு சொல்லுவாங்க. புரியுதுங்களா? சோ இப்ப என்ன ஆகும் அப்படின்னா ரெண்டுமே இங்க ஈக்குவல் இம்பார்ட்டன்ஸ் தான் இருக்கு. ரெண்டுமே வந்து என்ன ஆகும்னா இதுல இருந்தும் ஈல்டு கிடைக்கும், இதுல இருந்தும் ஈல்டு கிடைக்கும். இப்ப நம்ம சொன்னோம்ல மல்டிபிள் கிராப்பிங்ல வந்துட்டு இந்த ஒரு டிஸ்அட்வான்டேஜ் சொன்னோம். என்ன டிஸ்அட்வான்டேஜ் சொன்னோம், இவங்களுக்கு வந்து எப்படி இன்டர்கல்ச்சரல் ஆபரேஷன்ஸ் வந்து டிஃபர் ஆகும் அப்படின்னு படிச்சோம். இங்க வந்து கொஞ்சம் அந்த பிரச்சனை சரியாகும் ஸ்ட்ரிப் கிராப்பிங் இல்லைங்களா? இந்த ஒரு துண்டு மட்டும் நான் சரியா பாத்துக்கணும், இந்த துண்டு அதுக்கு தகுந்த மாதிரி மேனேஜ்மெண்ட். சோ நெக்ஸ்ட் வந்து நம்ம பாக்குறது ஸ்ட்ரிப் கிராப்பிங். அடுத்து வந்து நம்ம பாக்குறது என்ன பாக்குறோம், ரோ கிராப்பிங். ரோ கிராப்பிங்னா என்னது? இந்த ரோ கிராப்பிங்ல கிரவுண்ட் நட் இருக்கும், பிஜிஎன்பி இருக்கும். எக்ஸாம்பிள் கிரவுண்ட் நட்டும் பிஜிஎன்பியும், இதையும் நீங்க பாத்துருப்பீங்க. இங்க வந்து கிரவுண்ட் நட் தான் மெயின் கிராப், கிரவுண்ட் நட் தான் மெயின் கிராப். பிஜிஎன்பி வந்து சப்ஸ்டிடியூட் தான். பிஜிஎன்பி யாரு, நம்ம கஜானஸ்ல அது யாரு, ரெட் கிராம், தோரம்பருப்பு. தோரம்பருப்பு வந்து சப்ஸ்டிடியூட். என்ன பண்ணுவாங்க, நம்ம இந்த வயல்ல கடலை வயல்ல கடலை வந்து எப்படி போடுவாங்கன்னா அந்த பாத்தி கட்டி தானே வந்து போடுவாங்க இல்லைங்களா, செக் பேசிஸ். அப்படித்தானே நமக்கு வந்து அங்க கல்டிவேஷன் நடக்கும். பாத்தி பாத்தியா கட்டி அதுல கடலை போட்டு வச்சிருப்பாங்க. அந்த கடலை போட்டிருக்கிற இடத்துல சைட்ல வந்து பாத்தீங்கன்னா இந்த ஒரு துண்டு, இது வந்து கடலை பயிர் அப்படின்னா இந்த இடத்துல
இந்த சைட்லயும் ஒரு ரோ என்ன போட்டிருப்பாங்க, துவரை போட்டிருப்பாங்க. பாத்திருக்கீங்களா? அந்த மாதிரி துவரை போட்டிருப்பாங்க இல்லையா? சோ அப்ப துவரை வந்து நிக்கும், கடலையும் இருக்கும். கடலை வந்து ஹார்வெஸ்ட் பண்ணதுக்கு அப்புறமா துவரையில இருந்து வர ஈல்டு வந்து எடுத்துட்டு இருப்பாங்க. புரியுதுங்களா? இதுக்கு பேர் வந்து ரோ கிராப்பிங். அந்த ஒரு ரோ மட்டும்தான் என்னவா இருக்கு, துவரை. புரியுதாப்பா? இப்பயும் வந்து ஒரே நேரத்துல மோர் தென் 2 கிராப்ஸ் நிக்குது. அந்த பேசிக் கான்செப்ட் வந்து ரொம்ப முக்கியம். மிக்சர் கிராப்பிங்னாலே என்னது, ஒரே நேரத்துல மல்டிபிள் கிராப்ஸ் இருக்கும், ஒண்ணுக்கு மேற்பட்ட பயிர் இருக்கும். மல்டிபிள்னா ஒரு 1000 பயிர் வேணும்னு சொல்ல வரல, ஒன்றிற்கு மேற்பட்ட பயிர் இருக்கும் ஒரு இடத்துல. புரியுது? அதான் மிக்சர் கிராப்பிங்கோட ஃபர்ஸ்ட் டெஃபினிஷன். அது வந்து இருக்கும். இப்ப நீங்க என்ன நடந்துருச்சு, அந்த ரோ கிராப்பிங் அப்படின்னு சொல்றோம் இல்லைங்களா, ஒரே ஒரு ரோ மட்டும், ஒரு ரோன்னா தமிழ்ல என்ன சொல்லுவோம், ஒரு பாத்தி, பாத்தியா, ஒரு வருஷம் மட்டும் என்ன நிக்கும், துவரை. மிச்சம் ஒண்ணுக்குள்ள வந்து பாத்தீங்கன்னா கடலை. புரியுதுங்களா? இதுதான் ரோ கிராப்பிங். ரோ கிராப்பிங்கான எக்ஸாம்பிள் இதுதான். சரியா? இதுல எதுவும் டவுட் இருக்கா? சோ இது எல்லாமே இன்டர் கிராப்பிங் கீழ வந்துருக்கு. சரியாப்பா? அடுத்த கட்டம் வந்து என்ன பாத்தீங்கன்னா மிக்சர் கிராப்பிங். மிக்சர் கலப்பு பயிர். சோ கலப்பு பயிரை பாத்தீங்கன்னா என்ன அர்த்தம்னா, ஒரே நேரத்துல ஒன்றுக்கும் மேற்பட்ட பயிர்கள் இருக்கும், ஆனா அன்டிஃபைன்டு ஸ்பேசிங். ஒன்றுக்கும் மேற்பட்ட பயிர்கள் எனது இடைவெளி, பயிருக்குமான இடைவெளி வந்து குறைவா இருக்காது. டிஃபைன்டு ஸ்பேஸ்னா இதுக்குன்னு இவ்வளவுதான் அப்படின்னு ஒரு குறிப்பிட்ட ஸ்பேஸ் வச்சுதான் நம்ம பிளான்டிங் பண்ணுவோம். இப்போ பேடினா பேடிக்கு ஒரு ஸ்பேசிங் இருக்கு, அப்படிதான் பிளான்டிங் பண்ணுவோம். இங்க வந்து அந்த மாதிரி ஸ்பேசிங்கே இருக்காது. சும்மா விதைச்சு விடுவப்பா, சும்மா விதைச்சு விடுவ, அது பாட்டுக்கு வந்துட்டு முளைச்சு வரும். புரியுதுங்களா? சோ இதை நீங்க நம்ம மேக்ஸிமம் வந்து ரெயின்ஃபெட் கிராப்பிங்ல யூஸ் பண்றதால நீங்க ரெயின்ஃபெட் கிராப்பிங் அதுன்னு சொல்றீங்க. நீங்க இது மேக்ஸிமம் எங்க யூஸ் பண்ணுவாங்க, ரெயின்ஃபெட் கிராப்பிங்ல. இந்த மிக்சர் கிராப்பிங் அதாவது என்ன பண்ணுவாங்கன்னா, பல பயிர்களை, பல தானியங்களை வந்து ஒன்னா கலந்து என்ன பண்ணுவாங்க, விவசாயி தூவி விட்டுருவாங்க. புரியுதுங்களா? அடை வந்தா வரட்டும், வரலையா சாகட்டும், வந்தா செடி, வரலையா மரத்துக்கு நம்மளோட லேண்டுக்கு வரும் அப்படின்னு தூவி விட்டுருவாரு. புரியுதுங்களா? அதை பேஸ் பண்ணி நீங்க சொல்றீங்க. பட் இதே சேம் டைப் ஆஃப் மிக்சர் கிராப்பிங் வந்து நம்மளுடைய இதுலயும் இருக்கு, இரிகேட்டட் இதுலயும் இருக்குது. ஓகேங்களா? இப்போ வந்து இந்த பல பயிர் சாகுபடி எல்லாம் சொல்றாங்கல்ல, பல பயிர் சாகுபடி அப்படின்னா பல தானிய சாகுபடி. பல தானிய சாகுபடி அப்படின்னா என்ன இருக்குன்னா, ஒரு 25 வகையான தானியங்களை ஒன்றாக கலந்து கொண்டு போய் விதைச்சிடுவாங்க. ஓகேங்களா? நம்ம கிரீன் மென்யூர் மாதிரி. முன்னாடி நம்ம கிரீன் மென்யூருக்கு என்ன பண்ணோம், வெறும் கொள்ளு மட்டும் போய் விதைச்சோம், இல்ல சிஸ்பேனியா மட்டும், தக்கப்பூண்டு மட்டும் போய் விதைச்சோம், டான்ஸா மட்டும் போய் விதைச்சோம். இப்ப என்ன பண்ணிட்டோம், இந்த மாதிரி மிக்சடா எல்லாத்தையும் கொண்டு போய் விதைச்சா நிறைய மண் வந்து இன்னும் நல்லா பயோமாஸ் வந்து நல்லா வருது, சத்து அதிகமாகுது அப்படின்னு முடிவு பண்ணிருக்கு. சரிங்களா? இது வந்து பல தானிய சாகுபடி. பல தானிய சாகுபடி இப்ப ட்ரெண்ட்ல இருக்கிறது, எழுதி வச்சுக்கோங்க. ஓகேவா? சோ இது வந்து மிக்சட் கிராப்பிங் வந்து எக்ஸாம்பிள் வந்து பாத்தீங்கன்னா மஸ்டர்ட் அண்ட் ஃபிங்கர் மில்லட். மஸ்டர்ட் வந்து கடுகு பயிரும், ஃபிங்கர் மில்லட்னா என்னது, நம்ம கேப்பர். ஓகே, சோ இது வந்து மிக்சட் கிராப்பிங். ஓகேவா? நெக்ஸ்ட் இருக்கிறது சீக்வென்சியல் கிராப்பிங். சீக்வென்சியல் என்ன சொன்னோம், தொடர் பயிர் சாகுபடி. ஸோ சீக்வென்சியல் கிராப்பிங்க்கு ரைஸ் வந்து ஃபர்ஸ்ட் கல்டிவேட் பண்ணியிருப்பாங்க. ரைஸ் வந்து லேண்ட்ல நின்றுட்டு இருக்க பயிரும் வீட்டை போய் நட்டுருவாங்க, கோதுமையை. இது வந்து பஞ்சாப்ல வந்து நடக்கிறது, யூபி பஞ்சாப்ல வந்து நடக்கிறது. சரிங்களா? பேடி வந்து ஹார்வெஸ்டிங் ஸ்டேஜ்க்கு முன்னாடி ஹார்வெஸ்டிங்க்கு வந்து அது ஒரு ஸ்டேஜ்க்கு வந்த உடனேனும், டில்லரிங் ஸ்டேஜ் இதெல்லாம் வந்த உடனேனும் வீட்டை கொண்டு போய் அதுக்கப்புறமா நடுவாங்க. ஒரே நேரத்துல பயிர் விதைக்க மாட்டாங்க. இதுக்கு முன்னாடி பார்த்தது எல்லாமே என்ன நடந்துச்சு,
இந்த கிராப்பும் ஒரே நேரத்துல தான் சோயிங் டேட் வந்து ஒன்னாதான் இருந்துச்சு. இல்ல 10-15 நாள் வேணா முன்ன பின்ன இருக்கும். புரியுதாப்பா? ஆனா சீக்வன்ஸ் சேல் வந்து அது கிடையாது. இப்ப என்ன பண்ணிட்டாங்க, ஒரே நேரத்துல 2 பயிருமே நிக்கும் பயிர்ல. எப்ப? ஒரு சீசனுக்கு, அப்ப ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறமா, அதுக்கு அதனாலதான் சீக்வன்ஸ் சேல் அப்படின்னு சொல்றாங்க பேரு. புரியுதுங்களா? தொடர் பயிர் சாகுபடி. ஒரு பயிர் வந்து லேண்ட்ல நின்றுட்டு இருக்கிறப்ப இன்னொரு பயிரை கொண்டு போய் நடுறாங்க. இது முளைச்சு ஓரளவுக்கு வர்றப்ப அது ஹார்வெஸ்டிங் நடந்துரும். அப்புறம் இந்த பயிர் வந்து வளரும். அதுக்கு பேர் சீக்வன்சியல் கிராப்பிங் அப்படின்னு சொல்றாங்க. புரியுதுங்களா? சீக்வன்ஸுக்கும் ரிலே கிராப்பிங்க்கும் என்ன டிஃபரன்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ரிலே கிராப்பிங் அப்படிங்கறதா நீங்க சொன்ன அந்த மிதி உளுந்து. ரிலே கிராப்பிங் தான் என்னது? மிதி உளுந்து. சரிங்களா? மிதி உளுந்து கான்செப்ட் வந்து என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த பேடி வந்து இருக்கும். பேடி லேண்ட்ல இருக்கும், நின்று இருக்கும். அப்ப போய் நம்ம என்ன பண்ணி விட்டுருவோம்? உளுந்த தூவிடுவோம். சரியாப்பா? உளுந்த தூவிடுவோம். அப்போ ஒரு கிராப் நின்றுட்டு இருக்க பையனும் இன்னொரு கிராப் வந்து, அதாவது அட் த ஸ்டேஜ் ஆஃப் ஹார்வெஸ்டிங் தான் கொண்டு போய் தூங்குவோம். புரியுதா? ஹார்வெஸ்டிங் ஸ்டேஜ்ல கொண்டு போய் தான் தூங்குவோம். இன்னும் 10 நாள்ல நான் ஹார்வெஸ்ட் பண்ண போறேன், இல்ல 4 நாள் ஹார்வெஸ்ட் பண்ண போறேன் நெல்ல அப்படின்னா என்ன பண்றோம்? இப்ப போய் தூவிடுவோம். ஓகேவா? ஏன் அதுக்கு பேர் மிதி உளுந்து அப்படின்னு பேர் வந்துச்சுன்னா, மக்கள் இதை ஹார்வெஸ்ட் பண்றப்ப அதை மிதிப்பாங்களா அந்த உளுந்த, அப்ப பூமியில உள்ள போய் அமுங்கும். அப்ப அந்த பூமியில இருக்க மாய்ச்சல் எடுத்துட்டு அது வளரும். அதுக்கு பேர் தான் மிதி உளுந்து அப்படின்னு பேர் வந்துச்சு. அதனாலதான் அதுக்கு பேர் இங்கிலீஷ்ல வந்து ரிலே கிராப்பிங் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா? அட் த ஸ்டேஜ் ஆஃப் ஹார்வெஸ்டிங் த ஃபர்ஸ்ட் கிராப், முதல் பயிரானது அறுவடைக்கு தயாராக இருக்கும் நிலையில் இரண்டாவது பயிரினை வந்து நம்ம பயிர் பண்றோம். ஓகேவாப்பா? சோ இதுக்கு பேர் தான் என்ன சொல்றோம்? ரிலே கிராப்பிங். சரிங்களா? தமிழ்ல மிதி உளுந்துன்னு சொல்றோம். ஆனா அதுக்கு பேர் தமிழ்ல வேற ஒரு பேர் மிதி உளுந்து சொல்றோம்ல, அதுக்கு பேர் வந்து ரிலே கிராப்பிங் அப்படின்னு சொல்றோம்ல, அதுக்கு ஒரு பேர் இருக்கு. இன்னொன்னு ரட்டூன் கிராப்பிங் அப்படின்னு நீங்க யாரும் கேள்விப்பட்டிருக்கீங்களா? மருதாம்பு பயிர், சோளம், கரும்பு, இது எல்லாத்தையுமே என்ன பண்ணுவாங்க? மருதாம்பு வைப்பாங்க. ரட்டூன் கிராப்பிங். சுகர் கேன், ஒரு விவசாயம் எல்லாம் 36 வருஷமா சுகர் கேனை நடவு பண்ணி ஒரு தடவை நட்டுட்டு அதுல இருந்து எடுத்துக்கிட்டே இருக்காராமா. அவர் ஒரு அதிசயமா வந்து சொன்னாங்க, ஒருத்தர் எக்ஸப்ஷனல் கேஸ சொன்னாங்க அவரை. இதுக்கு பேர் வந்து மருதாம்பு பயிர், ரட்டூன் கிராப்பிங். அது வேற. சரியாப்பா? ரட்டூன் கிராப்பிங் வந்து இதுக்குள்ள வராது. இது வேற, அது வேற. ஓகேவா? மருதாம்பு பயிர் அல்லது ரட்டூன் கிராப்பிங் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஓகேவா? ரிலே கிராப்பிங் தான், ரிலே கிராப்பிங் தான் வருது, தமிழ்ல தெரியல. சரிப்பா? அதுக்கு பேரு ரட்டூன் கிராப்பிங், மருதாம்பு பயிர். மருதாம்பு பயிருக்கு எக்ஸாம்பிள் நமக்கு எல்லாருக்கும் தெரியும் இல்லையா? என்னெல்லாம் வரும்? சோளம், கரும்பு, வேற வாழை, அப்புறம் நம்ம தக்காளி, சில்லி இருக்குல்ல, மிளகா, இன்னொன்னு தக்காளியை விட வந்து பிரிஞ்சால் நல்லா வரும். இது கத்திரி. இது எல்லாமே கூட வந்து ஹார்டிகல்ச்சர் கிராப்ல மருதாம்பு பயிரா இருப்பாங்க. சரிங்களா? மருதாம்பு பயிர் ரிலே கிராப்பிங். இன்னொன்னு வந்து அந்த பார்டர் கிராப்பிங், அதுல கேட்ச் கிராப் அப்படின்னு இன்னொரு கான்செப்ட். கேட்ச் கிராப். கேட்ச் கிராப்னா வெரி குட், அதுதான் கேட்ச் கிராப். அதுக்குதான் நம்ம சொன்ன எக்ஸாம்பிள் அந்த ஆமா, வெரி குட். செண்டுமல்லி போடுவாங்க. செண்டுமல்லி வந்து போடுவாங்க. ஓகேங்களா? செண்டுமல்லி வந்து பார்டர்ல கட்டி வச்சிருப்பாங்க. ஏன்னா அது வந்து வர்ற பூச்சிகளை வந்து அது தடுத்துரும் அப்படிங்கிறதுக்கு வேண்டி. கரெக்ட். செண்டுமல்லி, இப்ப நம்ம சொன்ன அந்த கடலையும் ஆமணக்கும், சோ இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா கேட்ச் கிராப் எக்ஸாம்பிள். அதை எழுதி வச்சுக்கோங்க. சோ பார்டர் கிராப் வந்து ஒண்ணு இந்த மாதிரியான பூச்சிகளை தடுக்கிறதுக்கும் யூஸ் ஆகுது, அதே சமயத்துல வின் பிரேக்காவும் செயல்படும், காற்று தடுப்பான்களாகவும் செயல்படும். ஆமா.
சரிங்களா? அந்த கோஸ்டல் ரீஜியன்ஸ்ல, அதுக்கப்புறமா வந்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய லேண்ட் ஸ்லைடிங்லாம் நடக்குது இல்லைங்களா, அந்த மாதிரியான இடத்துல. ஸோ அங்கே வந்து பாத்தீங்கன்னா இந்த வின் பிரேக்ஸ் வந்துட்டு மேஜர் ரோல் பிளே பண்ணும். சரிங்களா? ஸோ காற்று தடுப்பான்களாக மண்ணரிப்பை தடுக்கிறதுக்கு அதுக்கு எல்லாத்துக்குமே வந்து பாத்தீங்கன்னா பார்டர் கிராப்ஸ் வந்து வின் பிரேக்ஸும் யூஸ் பண்றாங்க. காற்று தடுப்பான்களாகவும் வந்து இருக்கும். அதுக்கு பேர் வந்து கேட்ச் கிராப் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? சோ இதுல எதுவும் டவுட் இருக்கா இப்போ வரைக்கும் காலையில இருந்து பார்த்ததுல? உங்க இது கிளியர் ஆயிடுச்சா அந்த டவுட்? சரிங்களா? ஓகே. சோ இப்போ நாம வந்து லஞ்சுக்கு வந்து பிரேக் பண்ணுவோம். மணி 1:10 ஆகுது. ஓகேங்களா? சோ அடுத்த 2 மணிக்கு வந்து நம்ம திரும்பவும். சரிங்களா? இப்போ வரைக்கும் எதுவும் டவுட் இருக்கா? பாய்.